போல இவர்களும் உலகத்தான் அல்ல என்கிற வார்த்தையை அவர் இயேசு எப்பொழுதும் பயன்படுத்துகிறார். ஏன்னா உலகத்துக்குரியவர் அல்ல, இயேசு ஆவிக்குரியவர். அவர் குமாரனாகிய கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் அந்த தேவனுடைய அன்பிலும் உறவிலும் தான் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ வரைக்கும் முன்னேறினார்னா சிலுவையில் தொங்குற வரைக்கும். பிதாவே ஏன் என்னை கைவிட்டு என்கிற கேள்வியில் கேட்கும் வரைக்கும் அவர் என்ன செய்தார்னா அந்த அன்பில் ஸ்தோத்திரம் நிலைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று இயேசு பதிவு செய்கிறார். ஆமாம், என் அன்பில் நிலைத்திருங்க. அப்போ யோவானில் வாசிக்கிறோம். ஆமாம், எப்படி சீசர்களை முதலாவது நேசிக்க தொடங்கினாரோ ஸ்தோத்திரம், சீசர்கள் இயேசுவை காயப்படுத்தி விட்டாலும், இயேசுவை காட்டி கொடுத்தாலும், இயேசுவை மறுதளித்தாலும் அவருடைய அன்பு அதே ஸ்கேலில் இருந்துச்சு. சார், என்ன ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு மனுஷனை நேசிக்கிறோம். ஆமாம், நேற்று அந்த மனிதனில் காமித்த அன்பு, ஆமாம், நாம் அவர்கிட்ட காமிச்சோமோ அல்லது அவங்க நம்மகிட்ட காமிச்சோமோ அதே அன்பு ஸ்தோத்திரம் இன்றைக்கு இல்லை, குறைந்து விடுகிறது. ஏன்னா ஆமாம், அவர்கள் பேச தெரியாமல் பேசியிருக்கிறார்கள், ஏதோ காயப்படுத்துகிறாங்க, ஏதோ ஒரு பண்ணுறாங்க, அதனால் அந்த அன்பு குறைகிறது. ஸ்தோத்திரம், அவர்கள் நம்ம ஏதோ ஒரு அந்த சந்தோஷப்படுத்தினா அந்த அன்பு அதிகரிக்கிறது. ஆனால் இயேசுவின் அன்பு அவர் எப்படி இருந்தாரோ அதே முடிவு பரிந்தமும் சீசர்களுக்கு அன்பு கூர்ந்தார். பிதாபுரத்தில் எப்படி ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆயத்தமாகி, ஆமாம், எப்படி தேவனுடைய வார்த்தை மேல் விருப்பம் உள்ளவராக இருந்தாரோ சிலுவைக்கு போகிற வரைக்கும் அந்த வசனத்தின் மேலே வார்த்தையின் மேலே விருப்பம் உள்ளவராக இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உலகத்தில்